வடகிழக்கு பருவமழை 26ஆம் தேதியொட்டி தொடங்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. பாரம்பரிய கரைமடி வலை மீன்பிடிப்பால் களை கட்டிய கன்னியாகுமரி குளச்சல் கடற்கரை. சூடுபிடித்த மீன் விற்பனையால் மீனவர்கள் மகிழ்ச்சி. ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் செல்ல வேண்டாம். மீனவர்கள் நலன் கருதி மீன்வளத்துறை அதிகாரிகள் வேண்டுகோள். மதுரை அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் மூட்டைக்கு 70 ரூபாய் கமிஷன் கேட்பதாக குற்றச்சாட்டு. லஞ்சம் வாங்கும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தல். சரக்கு ரயில் மூலம் விருதாச்சலம் கொண்டு வரப்பட்ட யூரியா மூட்டைகள். தேவைக்கு ஏற்ற அளவு உரத்தை விநியோகிக்க விவசாயிகள் வேண்டுகோள். உரிய காலத்தில் தண்ணீர் வராத போதும் நிலைமையை சமாளிக்கும் தரங்கம்பாடி விவசாயிகள். நேரடி விதைப்பு மூலம் சாகுபடி பணிகள் தீவிரம். ராஜபாளையம் சத்திரப்பட்டியில் நூல் விலையேற்றத்தை கண்டித்து மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் 4 நாட்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம். விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்பிக்கை. அட்டை பெட்டி தொழிலுக்கான மூலப்பொருட்கள் கடந்த 10 மாதத்தில் 100% விலை உயர்வு. மூலப்பொருள் ஏற்றுமதிக்கு தடை செய்ய கோரிக்கை. இந்தியா வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பாண்டு இறுதியில் நாட்டின் வாரக்கடன் விகிதம் 8 முதல் 9% இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரின் சோபியான் மாவட்டம் டிராகட் பகுதியில் நடைபெற்ற என்கவுண்டரில் 2 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். சாம்சங் நிறுவனத்தின் கேலக்ஸி S22 அல்ட்ரா மாடல் வாட்டர் டிராப் நாச் டிஸ்பிளே கொண்டிருக்கும் என்கிற தகவல் இணையத்தில் லீக் ஆனதால் அந்நிறுவனம் அதிர்ச்சியில் உள்ளது. கொரோனா பரவல் அதிகரிப்பு காரணமாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 வாரத்திற்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறையும் அறிவித்துள்ளது. பேஸ்புக் நிறுவனம் தனது பெயரை மாற்றுவது குறித்து அக்டோபர் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என நிறுவனர் மார்க் ஜூக்கர்பர்க் தெரிவித்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெறும் 26வது காலநிலை உச்சி மாநாட்டில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பங்கேற்க மாட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தெற்கு எகிப்தில் உள்ள அஸ்வான் பல்கலைக்கழக மருத்துவமனையில் உள்ள மருத்துவ குழு 6 மாதங்களுக்கு முன்பு செல்போனை விழுங்கிய கைதியின் வயிற்றிலிருந்து அகற்றி உயிரை காப்பாற்றினர். நைஜீரியாவின் அபுஜா பகுதியில் உள்ள கிராமத்துக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் 43 பேரை சுட்டுக் கொன்றுள்ளனர்.
வெப்பச்சலனமற்ற வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குத்தாலம், கோமல், மங்கைநல்லூர், செம்பனார் கோவில் ஆகிய பகுதிகளில் பரவலாக 1 மணி நேரம் மழை பெய்தது. கடந்த வாரம் பெய்த தொடர் மழையால் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மழை பெய்யும் என்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடி சூறாவளி காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. குறிப்பாக தாராபுரம் நகர் பகுதியில் மணியம்மை நகர், சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி, பெரியார் திடல் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதனை சுற்றியுள்ள தளவாய்ப்பட்டணம், அலங்கியம், காலிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் சில பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டன. சாலைகளில் ஓடிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர், அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தென்னங்குடிப்பாளையம், ராமநாயக்கன்பாளையம், கொத்தாம்பாடி, பைத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்துக்கு வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் அக்டோபர் 26 முதல் வடகிழக்கு பருவக்காற்று வீசுவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து விலகி வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் எதிர்வரும் 26 அக்டோபரை ஒட்டி தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் கடற்கரையில் கரைமடி வலையை பயன்படுத்தி பிடித்த மீன்களின் விற்பனை சூடுபிடித்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், குறும்பனை, மண்டைக்காடு, முட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்கள் கடலையே வாழ்வாதாரமாக நம்பி வாழ்க்கை நடத்துகின்றனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கடல் சீற்றம் மற்றும் சூறை காற்றால் ஆழ்கடல் பகுதிகளுக்கு விசைப்படகுகளில் மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலையில் மீனவர்கள் வீட்டிலேயே முடங்கும் சூழல் ஏற்பட்டது. எனவே வாழ்வாதாரத்திற்காக எந்தவித இன்னல்களுக்கும் இடமில்லாமல் கரையிலிருந்தே மீன்பிடிக்கும் தங்கள் பாரம்பரிய மீன்பிடி தொழிலான கரைமடி வலையை பயன்படுத்தி மீனவர்கள் மீன்பிடிக்க தொடங்கியுள்ளனர். கரைமடி வலையில் துடிக்க துடிக்க பிடிக்கும் மீன்களை கடற்கரையிலேயே ஏலம் விட்டு வருகின்றனர். இந்த கரைமடி மீன்கள் சுவை மிக்கதாக இருப்பதால் உடனுக்குடன் விற்பனையும் ஆகிவிடுகிறது. இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நடுக்கடலில் இலங்கை ரோந்து கப்பல் மோதியதில் படகு மூழ்கியதன் எதிரொலியாக எல்லை தாண்ட வேண்டாம் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக 15 நாட்களுக்கு மேலாக ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இந்நிலையில் கடல் சீற்றம் குறைந்ததால் அதிகாரிகள் மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கினர். முன்னதாக ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தில் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் கப்பல் மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதால் மீனவர் மாயமானார். இதனால் ராமேஸ்வரத்தில் 150க்கும் குறைவான படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு 750 கிலோ அன்னத்தால் அன்னாபிஷேகமும் 600 கிலோ காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனையும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவிலில் அன்னக்காப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு 100 மூட்டை சாதம் பிடித்து 2500 கிலோ அன்னத்தை லிங்கத்திற்கு படைத்து அன்ன அபிஷேக திருவிழா நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா தடுப்பு விதிமுறைகள் காரணமாக 2 மூட்டை அரிசி சாதம் கொண்டு சுவாமிக்கு அன்னக்காப்பு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிரகதீஸ்வரர் சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதேபோல மதுரையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆதிசிவன் கோவிலில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 15 அடி உயரத்தில் பல வகையான உணவுகள் மற்றும் பழங்களை கொண்டு சிவனின் உருவம் உருவாக்கப்பட்டிருந்தது. நடைபெற்ற விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மூலப்பொருட்களின் விலை 100% அளவுக்கு உயர்ந்துள்ளதால் அட்டைப்பெட்டி தொழில் தற்போது பெரும் சரிவை சந்தித்து வருகிறது. அட்டைப்பெட்டி தொழில் ஆட்டம் கண்டுள்ளதற்கான காரணம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என நினைப்பவர்களின் நினைவுக்கு முதலில் வருவது அட்டைப்பெட்டி தொழில்தான். இதற்கு முக்கிய காரணம் முதலீடு குறைவு மற்றும் தொடங்குவது எளிது. தமிழகத்தில் சென்னை, கோவைக்கு அடுத்து கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூரில் 100க்கும் மேற்பட்ட அட்டைப்பெட்டி தயாரிக்கும் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. சுமார் 5 லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த அட்டைப்பெட்டி தொழில். அட்டைப்பெட்டி தொழில் செய்பவர்களுக்கு மூலப்பொருளான கிராஃப்ட் பேப்பர் விலை கடந்த 10 மாதத்தில் 100% விலை உயர்ந்துள்ளதால் தொழில் கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாக அட்டைப்பெட்டி உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ரா மெட்டீரியலோட விலை அதாவது கிராஃப்ட் பேப்பர், டியூப்ளக்ஸ் போர்டு, கம்மு எல்லாத்தோட விலை பார்த்தீங்கன்னா அதாவது 2 மடங்கு ஆயிடுச்சு. எங்களோட நாங்கள் விற்கிற பொருட்களோட விலை பார்த்தீங்கன்னா 10% 15% வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால எங்களோட காம்பீட் பண்ண முடியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர்லேருந்து ஜிஎஸ்டி வரியானது 12% 18% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 6% நாங்கள் மறுபடியும் கையில இருந்து தான் பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்தியாவில் அட்டைப்பெட்டி உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் மூலம் மட்டும் ஆண்டுக்கு 20,000 கோடிக்கும் மேல் வர்த்தகம் நடைபெறுகிறது. ஆனாலும் இந்திய அரசும் மாநில அரசும் இந்த தொழில் நிறுவனங்களை காப்பாற்ற எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை என இத்தொழிலில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 10 மாசத்துக்கு மட்டும் நம்ம ஒசூர்ல ஒரு 10 தொழிற்சாலைகள் மூடி இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்குது. அப்போ வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்குது, வருமானம் குறைஞ்சிருக்குது, தொழில் நடத்த முடியல. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்ம இந்த விலை உயர்வு தான். மத்திய மாநில அரசுகள் இந்த அட்டைப்பெட்டி தொழிலை காப்பாற்ற மூலப்பொருள் ஏற்றுமதி தடை செய்ய வேண்டும், வங்கியில் கடன் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அட்டைப்பெட்டி தொழில் முனைவோர் வைத்துள்ளனர். சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி தாலுகாவில் காலதாமதமாக வந்த தண்ணீரால் நேரடி நெல் விதைப்புக்கு விவசாயிகள் மாறியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி தாலுகாவில் ஆண்டுதோறும் சுமார் 50,000 ஏக்கர் சம்பா சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு மேட்டூர் அணை ஜூன் 12இல் திறக்கப்பட்ட நிலையில் கடைமடை பகுதியான சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி தாலுகாவிற்கு 3 மாதங்கள் கடந்தே தண்ணீர் வந்து சேர்ந்தது. வழக்கமாக செப்டம்பர் மாதமே சம்பா சாகுபடி பணிகள் முடிவடைய வேண்டிய நிலையில் தற்போதுதான் சம்பா சாகுபடி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. வழக்கமாக நடவு செய்யப்படும் பகுதிகளில் கூட இந்த ஆண்டு நேரடி விதைப்பை அதிகரித்துள்ளது. இதனால் குறைந்த நாட்களில் பயிர்கள் வளர்ச்சி அடையும் என்பதாலும் பயிர்கள் மழைக்காலத்தை தாங்கி வளரும் என்பதாலும் நேரடி விதைப்பு அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் வரும் காலங்களிலாவது உரிய நேரத்தில் தண்ணீர் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை அருகே விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்ய மூட்டைக்கு 70 ரூபாய் கமிஷன் கேட்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் விக்ரமலிங்கம் அருகே கல்புளிச்சான்பட்டி பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது.
இங்கு நெல்லை கொள்முதல் செய்ய மூட்டைக்கு 70 ரூபாய் வீதம் பணியாளர்கள் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை விவசாயிகள் தட்டி கேட்டால் நெல் ஈரப்பதம் அதிகம் உள்ளதாக காரணம் காட்டி நெல்லை கொள்முதல் செய்யாமல் இழுத்தடிக்கும் செயலில் அங்குள்ள பணியாளர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாரபட்சமின்றி நெல்லை கொள்முதல் செய்ய தமிழக அரசு உதவ வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள உடைப்பால் முதல் போக சாகுபடி செய்ய முடியாத சூழல் உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையிலிருந்து கடந்த 15ஆம் தேதி பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டது. இதில் புதிய ஆயக்கட்டு பகுதியான கைலாசப்பட்டி, கோவில்காடு, லட்சுமிபுரம் பகுதியில் உள்ள 1040 ஏக்கர் புன்சை நிலங்களுக்கும் நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் புதிய ஆயக்கட்டு வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் நீர் திறந்து 5 நாட்களாகியும் பாசனத்திற்கு நீர் செல்லவில்லை. மேலும் திறந்துவிடப்பட்ட நீர் வீணாக ஆற்றில் செல்கின்றது. பாசன வாய்க்கால்களில் ஏற்பட்ட உடைப்பை கடந்த ஓராண்டாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்காத உதவி பொறியாளர் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டியில் நூல் விலை ஏற்றத்தை கண்டித்து மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் 4 நாட்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சத்திரப்பட்டி பகுதியில் உள்ள சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள், மருத்துவ துணி உற்பத்தி ஆலைகள், சைசிங் உள்ளிட்ட உப தொழில்களில் ஆண்கள், பெண்கள் என சுமார் 10,000த்திற்கும் அதிகமானோர் பணிபுரிந்து வருகின்றனர். இப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் மருத்துவ துணிகள் டெல்லி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வரும் நிலையில் இந்திய ராணுவத்திற்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் கொள்முதல் செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் இத்தொழிலுக்கு தேவையான அடிப்படை மூலப்பொருளான நூல் விலை கடந்த 6 மாதங்களில் கடுமையாக உயர்ந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலை நிறுத்தத்தினால ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் வரை எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த 4 நாள் தொடர் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கோம். இது நூல் விலை குறையாட்ட தொடர் வேலை நிறுத்தம் அறிவிக்கும். உற்பத்தியாளர்களின் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நூல் விலை என்பது கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் விசைத்தறி உரிமையாளர்கள் செய்கின்ற வேலை நிறுத்தத்தை ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்கும் இழப்பை சரி செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசும் உரிமையாளர்களும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதனால் விசைத்தறி தொழிலை நம்பியுள்ள சுமார் 10,000 தொழிலாளர்களும் தற்போது வேலை இழந்துள்ளதாகவும், இதனால் நாள் ஒன்றுக்கு இத்தொழிலாளர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்தனர். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் பல இடத்துல போய் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை எங்கிட்ட வாங்குற டீலர்கிட்டயோ முட்டி மோதி இந்த ரேட் எப்படியாவது கூட்டி கொஞ்சம் பார்க்க நினைச்சா அந்த இதுக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில தான் இன்னைக்கு ஒரு 4 நாள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரிவிப்பதற்காக இந்த நூல் விலை உயர்வை தெரிவிப்பதற்காக ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரிவிப்பதற்காக ஒரு 4 நாள் அடையாள வேலை நிறுத்தமாக நாங்கள் செஞ்சுருக்கோம். கடலூரில் கலைக்குழு மூலம் இல்லம் தேடி கல்வி திட்டம் குறித்து விழிப்புணர்வு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தை செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ள கற்றல் திறன் பாதிப்பை சரி செய்ய இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கலைக்குழுவுடன் கிராமமாக சென்று கலை நிகழ்ச்சி மூலம் குழந்தைகள் கற்றல் திறனை அதிகரிக்க செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. அத்திட்டத்தை கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியன் தொடங்கி வைத்தார். விவசாய பணிகளுக்காக கூட்ஸ் ரயிலில் பொள்ளாச்சிக்கு வந்த 1300 மெட்ரிக் டன் தழைச்சத்து உர மூட்டைகள் வேளாண் மையங்களுக்கு பிரித்து அனுப்பப்பட்டது. தமிழகத்தில் பருவமழை தீவிரமாக பெய்து வருவதால் கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில்
விவசாய பணிகளை மேற்கொள்வதில் விவசாயிகள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயத்திற்கு தேவையான தழைச்சத்து IFFO உர மூட்டைகள் கூட்ஸ் ரயில் மூலம் பொள்ளாச்சி ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது. இதனையடுத்து உர மூட்டைகளை லாரிகள் மூலம் கூட்டுறவு வேளாண் மையங்களுக்கு பிரித்து அனுப்பும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். 1000 மெட்ரிக் டன் வேளாண் கூட்டுறவு மையங்களுக்கும் 300 மெட்ரிக் டன் உர மூட்டைகள் தனியார் உர விற்பனை நிறுவனங்களுக்கும் அனுப்பப்பட உள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் சுற்றித் திரியும் 2 காட்டு யானைகள் அப்பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையை உடைத்து சேதப்படுத்தியது. கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் அட்டகாசம் செய்து வந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டினர். காட்டு யானைகள் தொடர்ந்து கிராம பகுதிக்குள் வருவதை தடுக்க வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள அயலூர் பள்ளத்து தோட்டம் பகுதியில் குப்புசாமி என்பவருக்கு சொந்தமான 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்த மாட்டை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். அப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட மாடு ஒன்று எதிர்பாராத விதமாக விவசாய கிணற்றில் தவறி விழுந்துள்ளது. மாட்டின் சத்தம் கேட்டு ஓடிவந்த குப்புசாமி மாடு தண்ணீரில் தத்தளிப்பதைக் கண்டு தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் 1 மணி நேரம் போராடி கிணற்றில் விழுந்த மாட்டை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். 50 அடி ஆழக்கிணற்றில் 4 அடிக்கு மட்டுமே தண்ணீர் இருந்ததால் மாட்டிற்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் விபத்து நேராமல் இருக்க கிணற்றை சுற்றி வேலி அமைத்து பாதுகாக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுரை வழங்கிச் சென்றனர். தமிழகத்தில் தேவைக்கு ஏற்ற அளவு உரத்தை விநியோகிக்க விவசாயிகள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ரயில்வே சந்திப்புக்கு தூத்துக்குடியிலிருந்து சரக்கு ரயில் மூலம் 847 டன் ஸ்டிக் யூரியா மற்றும் 437 டன் கலப்பு உரம் இறக்கப்பட்டது. இது லாரிகள் மூலம் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 5 மாவட்டத்திற்கு சம்பா சாகுபடிக்காக தனியார் உரக்கடைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. அனைத்து பகுதிகளிலும் நடவு பணிகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையிலும் யூரியா தேவை அதிகமாக இருக்கும் சூழ்நிலையிலும் குறைந்த அளவு உரம் தற்போது இறக்கப்பட்டு வருகிறது. இது யானை பசிக்கு சோளப்பொரி வழங்குவது போல உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த நாடுகாணி பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானை கூட்டத்தை கண்காணித்து விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் அவ்வப்போது கிராம பகுதிகளுக்குள் நுழைந்து பொது சொத்துக்களை சேதப்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் யானை கூட்டத்தால் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதை தடுக்க வனத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஞாபக சக்தியை அதிகரிக்க உடற்தகுதியை ஒருங்கிணைந்த பயிற்சியில் 50 வினாடிகளில் 60 சிட்டப்ஸ் உடன் 118 கனிம பெயர்களை ஒப்புவித்து பள்ளி மாணவன் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடியைச் சேர்ந்த சேவி ரேணுகா தம்பதியரின் மகன் பிரசன்னா. 16 வயதான பிரசன்னா திருச்சி சமயபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் +1 படித்து வருகிறார். படிப்பையும் உடற்பயிற்சியினையும் தனித்தனியாக பிரித்துள்ள இந்த சூழ்நிலையில் உடற்பயிற்சியுடன் படிக்கும் போது ஞாபக சக்தி அதிகரித்து படிக்கும் பாடம் மனதில் நிலைத்திருப்பதாக தனது தந்தையிடம் கூறியுள்ளார். இது தொடர்பாக கடந்த 6 மாதமாக பயிற்சி மேற்கொண்ட மாணவர் உடற்பயிற்சியுடன் கூடிய ஞாபக திறனை வளர்க்கும் பயிற்சியில் 50 வினாடிகளில் 60 சிட்டப்ஸ் எடுத்தும் அப்போது வேதியியல் பாடப்பிரிவில் பீரியாடிக் டேபிளில் உள்ள 118 கனிமங்களின் பெயர்களை வரிசையாக கூறி முடித்தார். ஃபர்ஸ்ட் 118 எலிமெண்ட்ஸை சொல்லி பார்த்தேன், மனப்பாடமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே பண்ணுறோம்னு ஈஸியாகவும் சொல்ல முடிஞ்சிச்சு, ஞாபகமும் ஈஸியாக வைக்க முடிஞ்சிச்சு. இதை எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், ஈஸியாக படிக்கிறதையும் எக்ஸசைஸையும் தனியாக பிரித்து பார்க்காம ரெண்டையும் ஒன்றா சேர்த்து செஞ்சால் நல்லாவும் படிக்கலாம், நம்மளோட ஃபிட்னஸும் இன்க்ரீஸ் ஆகும்.
உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற மாணவனை பாராட்டி சான்றிதழ் மற்றும் பதக்கம் ஆகியவற்றை சோழன் உலக சாதனை நிறுவனத்தினர் வழங்கினர். விழாவில் மாணவனின் பெற்றோர் மற்றும் பள்ளி ஆசிரியைகள், உறவினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தை இயற்கை விவசாயத்தில் முதல் மாவட்டமாக மாற்ற புதிய ரக மிளகாயை 100 விவசாயிகளுக்கு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோரப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி ராமர். இவர் கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து செமினிஸ் SHP 4884 என்ற புதிய மிளகாய் ரகத்தை இயற்கை முறையில் நடவு செய்து பெரும் லாபம் ஈட்டியுள்ளார். இதேபோல் மற்ற விவசாயிகளும் லாபம் ஈட்டி மாவட்டத்தை இயற்கை விவசாயத்தில் முதல் மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்று ராமர் திட்டமிட்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக 100 விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு மிளகாய் செடிகளை இலவசமாக ராமர் வழங்கி வருகிறார். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 5 கிராமங்களுக்கு 2020-21 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டி அடுத்த உதய மார்த்தாண்டபுரம், மேலப்பெருமலை, இடும்பாவனம், தில்லை விலாகம், தெற்குக்காடு ஆகிய கிராமங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பயிர் காப்பீட்டுத் தொகை விடுபட்டுள்ளதால் வேளாண் துறையை கண்டித்து அரசியல் கட்சியினர் மற்றும் விவசாயிகள் உதய மார்த்தாண்டபுரம் கடைவீதியில் உள்ள சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் நகராட்சிக்குட்பட்ட பர்மா காலனி பகுதியில் கடந்த 15 நாட்களாக நகராட்சி சார்பாக வழங்கப்படும் குடிநீர் வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் கழிவுநீர் செல்ல முறையாக கால்வாய் வசதி இல்லாத காரணத்தினால் கழிவுநீர் தெருக்களில் ஓடுவதாகவும் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் கூறி அப்பகுதியைச் சார்ந்த பெண்கள் விருதுநகர் நகராட்சி அலுவலகத்தில் முற்றுகையிட்டனர். இதையடுத்து அவர்களுடன் ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து முற்றுகையில் ஈடுபட்ட பெண்கள் கலைந்து சென்றனர். இயற்கை ஒருபுறம் அதிகாரிகள் மறுபுறம் என விவசாயிகளை அலைக்கழிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே ஒக்கநாடு கீழையூரில் பழுதடைந்த இரவை பாசன நீரேறு நிலையத்தை பாலகிருஷ்ணன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரப்பதம் காரணம் சொல்லாமல் அனைத்து நெல்லையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசை அவர் கேட்டுக் கொண்டார். கொள்முதலுக்கு கொண்டு வரக்கூடிய எல்லா நெல்லையும் அரசாங்கம் கொள்முதல் செய்யணும். இல்லைன்னா விவசாயத்தை நம்பி விவசாயிகள் எப்படி வாழ்வதுங்கிற ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஈரமாக இருந்தால் கொள்முதல் பண்ண மாட்டாங்க, நனைஞ்சு போனால் கொள்முதல் பண்ண மாட்டாங்க, சாக்கு இல்லம்பாங்க, அல்லது பணம் இல்லம்பாங்க. இப்படி இயற்கை ஒரு பக்கம் அலக்கழிக்குதுன்னா அதிகாரிகள் ஒரு பக்கம் அலக்கழிக்கிறாங்க. விளை நிலங்களை கையகப்படுத்தி தொழிற்பூங்கா அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அன்னூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகாவிற்குட்பட்ட பள்ளைப்பாளையம், இலுப்பநத்தம் ஊராட்சிகள் மற்றும் அன்னூர் தாலுகாவிற்குட்பட்ட 3800 ஏக்கர் பரப்பளவில் தொழிற்பூங்கா அமைக்க அரசு திட்டமிட்டு அதற்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கியுள்ளது. ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்த நிலையில் இன்று அன்னூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே திரண்ட நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையை மறித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அன்னூர் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சுமார் 3800 ஏக்கர் பரப்பளவிலே தொழிற்பேட்டை அமைவதை எதிர்த்து 1 மாத காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம். விவசாயிகளின் நிலங்களை எடுத்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் இழந்துவிடும். தொழிற்பேட்டை அமைத்தால் நிலம், நீர், காற்று மாசடைந்து சுற்றுப்புற சூழல் கெட்டு அனைத்து பகுதிகளும் பாதிக்கப்படும். ஆகவே இந்த பகுதியில் நிலங்களையும் எடுக்கக்கூடாது, தொழிற்பேட்டையும் அமைக்கக்கூடாது என்று இன்று அன்னூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். ராமநாதபுரத்தில் அரசு செவிலியர் பணிக்கான போலி நியமன ஆணையை கொடுத்து 3 லட்சம் மோசடி செய்த அரசு செவிலியர் மீது SP அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள அஞ்சுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் திரௌபதி. இவருக்கு அரசு மருத்துவமனையில் செவிலியர் பணி வாங்கித் தருவதாக கூறி 3 லட்சம் ரூபாயை ராமேஸ்வரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணிபுரியும் வினோதினி பெற்றுள்ளார். மேலும் திரௌபதியிடம் வினோதினி போலி பணி நியமன ஆணை ஒன்றையும் வழங்கியுள்ளார்.
இதை வைத்து பணியில் திரௌபதி சேர முயற்சித்த போது அது போலி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து இதுகுறித்து ராமநாதபுரம் எஸ்பி அலுவலகத்தில் புகார் ஒன்றை திரௌபதி கொடுத்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலாக போனஸ் வழங்க வேண்டும் என CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் கோரிக்கை வைத்துள்ளார். CITU மாநில குழு கூட்டம் திருப்பூர் அவினாசி சாலையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய CITU தொழிற்சங்க உறுப்பினர்கள் கொரோனா நிதி ஆதாரத்தை காரணம் காட்டி கடந்த ஆண்டு அரசு தொழிலாளர்களுக்கு வழங்கி வந்த 20% போனஸை குறைத்து 10% வழங்கியதாகவும் இந்த ஆண்டு கூடுதலாக 20% போனஸ் வழங்க வேண்டும் எனவும் அதனை தீபாவளி பண்டிகைக்கு 15 தினங்களுக்கு முன்பாக கண்டிப்பாக வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் ரயில்வே கேட் அமைக்க கோரி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்கம் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை நகர பகுதிக்குட்பட்ட திருவப்பூரில் ரயில்வே கேட் உள்ளது. தினசரி பல்வேறு ரயில்கள் இப்பகுதியில் சென்று வரும் நிலையில் திருவப்பூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் தற்போது வரை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் அந்த பகுதியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் உடனடியாக திருவப்பூர் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என அரசை வலியுறுத்தி புதுக்கோட்டை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்கத்தினர் திருவப்பூர் பகுதியில் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். மதுரை மாவட்டத்தில் உள்ள பல இடங்களில் 200 ஆண்டுகள் பழமையான நடுக்கற்களை பொதுமக்கள் வழிபட்டு வருகின்றனர். நடுக்கல் என்பது போரில் வீரமரணம் அடைந்தவர்களுக்காக எடுக்கப்படும் நினைவு சின்னமாகும். வீரமரணமடைந்த வீரனுடன் மனைவியும் உடன்கட்டை ஏறி தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிகழ்வின் சின்னமாக நினைவுக்கல் அமைப்பது அக்காலத்தில் மரமாக இருந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சூர்யா நகர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட நடுக்கல்லை அப்பகுதி மக்கள் அராகரி அம்மன் என்ற பெயரில் வழிபட்டு வருகின்றனர். இதேபோல் அரசரடி பகுதியில் உள்ள நடுக்கல்லில் ஆண் மற்றும் 2 பெண்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கையில் வாளுடன் காட்சியளிக்கும் இந்த நடுக்கல்லை மதுரை வீரன், பொம்மி, வெள்ளையம்மாள் என்ற பெயரில் படையில் வைத்தும் பூஜைகள் செய்து மக்கள் வழிபட்டு வருகின்றனர். நடுக்கல் வகையை சேர்ந்த சதிக்கலை கண்டுபிடிச்சு அது நடுவில் வந்து ஒரு வீரன் ஓங்கிய வாளோட சுவாசனத்தில் உட்காந்துருக்கிறாரு. பக்கத்தில் 2 பெண்கள் நின்ற நிலையில் இருக்கிறாங்க. வலது கையில் வந்து பூவை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி நிற்கிறாங்க. இது வந்து சதிக்கல், அதாவது அந்த வீரன் இறக்கும்போது அவங்க 2 மனைவிகளும் உடன்கட்டை ஏறிடுறாங்க. அவங்கள வந்து மதுரை வீரன், வெள்ளையம்மாள் பொம்மின்னு அந்த பகுதி மக்கள் வழிபடுறாங்க. ராமேஸ்வரம் அடுத்த சேரான்கோட்டை பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 300 கிலோ கடல் அட்டைகளை மெரைன் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இப்பகுதிகளில் கடல் அட்டைகள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அப்பகுதிக்கு ரோந்து சென்ற மெரைன் போலீசார் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அட்டைகளை பறிமுதல் செய்து பூபதி என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள திம்பம் மலைப்பாதையில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆங்காங்கே ஏற்பட்ட திடீர் அருவியில் செல்ஃபி எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சாலைகளில் செந்நிறத்தில் சிற்றருவிகள் உருவாகியுள்ளன. புதிதாக தோன்றிய நீர்வீழ்ச்சியை கண்ட வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் நீர்வீழ்ச்சியின் அருகே சென்று புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். தொடர் மழையால் வன விலங்குகளின் தண்ணீர் தட்டுப்பாடு குறைந்துள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள் மூலம் இந்த ஆண்டுக்கான பட்டாசு விற்பனை இலக்கு 150 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கான விற்பனையை மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் இரா லலிதா தொடங்கி வைத்தார். தீபாவளிக்கு இன்னும் 2 வாரங்கள் உள்ள நிலையில் இப்போதே பட்டாசு விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கோவை மாவட்டத்தில் திருட்டு போன மற்றும் பேருந்து பயணம் ஆகியவற்றில் தொலைந்து போன செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 141 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்த கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்போன்கள் தொலைந்து போனால் அலட்சியம் காட்ட வேண்டாம் என்றும்
உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வாய்மேட்டில் வீட்டில் டிவி பார்த்துக் கொண்டிருந்த பெண்ணின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி கழுத்தில் இருந்த 7.5 சவரன் தாலிச் செயினை அடையாளம் தெரியாத நபர் திருடி சென்றுள்ளார். தப்பியோடியவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு செல்லும் பிரதான சாலையில் ஓரத்தில் இருந்த வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்தவரின் சடலத்தை எடுக்க வெகு நேரமாக ஆம்புலன்ஸ் வாகனம் வராததால் அப்பகுதி இளைஞர்களே வாய்க்காலில் இறங்கி உடலை மீட்டனர். சம்பவம் குறித்து திருநள்ளாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் மதுவிலக்கு அமலாக்கு பிரிவு வளாகத்தில் பறிமுதல் செய்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் ஏலம் விடப்பட்டன. மொத்தம் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 81 இருசக்கர வாகனங்கள், 7 4 சக்கர வாகனங்கள், ஒரு ஆட்டோ ஆகியவை ஏலத்திற்கு கொண்டுவரப்பட்டன. தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தேனி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பிறகு பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள 90 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் விரைவில் புனரமைக்கப்படும் என தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடு கட்டும் அனைவரும் தவறாமல் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும் என திருத்தணி அரசு கலை கல்லூரியில் நடைபெற்ற பனை விதை நடும் விழாவில் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் சத்யா தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கொரோனாவால் ஆட்டோ தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆட்டோ தொழிலாளர் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும், பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் பெய்த கனமழையில் மின்னல் மற்றும் மின்சாரம் தாக்கி 18 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த ஆடுகளுக்கு அரசு உரிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் கிராமத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் புதிய வழித்தடங்களில் அரசு பேருந்துகளை துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கட்டுமான தொழிலாளிக்கு மாத ஓய்வூதியம் 3000 வழங்க கோரியும், வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளிக்கு வீடு வழங்கிட கோரியும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் தர்ணா போராட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அஞ்சுக்கோட்டையைச் சேர்ந்த திரௌபதி என்ற பெண்ணுக்கு அரசு பணி வாங்கித் தருவதாக வினோதினி என்பவர் 3 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ளார். மேலும் போலி பணி ஆணை மூலம் ஏமாற்றியும் உள்ளார். இதனையடுத்து திரௌபதி ராமநாதபுரம் எஸ்பி அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் போலி நியமன ஆணை கொடுத்து தன்னிடம் ரூபாய் 3 லட்சம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற மாவட்ட கவுன்சில் கூட்டத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தஞ்சாவூர் பனகல் கட்டிடத்தில் தஞ்சை மாவட்ட கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 2 ஆண்டுகளாக உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் வெளிப்படைத்தன்மை இல்லை என குற்றம் சாட்டினர். மேலும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உஷா புண்ணியமூர்த்தி கண்டித்து திமுக வார்டு உறுப்பினர்கள் வருகை பதிவில் கையெழுத்திட மறுத்து கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பரமக்குடியில் ரேஷன் அரிசியில் இறந்த எலி கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தெளிச்சாத்தநல்லூர் ஊராட்சியில் ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு நேற்று வழங்கப்பட்ட ரேஷன் அரிசியில் இறந்த எலி ஒன்று கிடந்துள்ளது. வீட்டில் துர்நாற்றம் வீசிய பின்னரே அரிசியில் கிடந்த எலி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அரிசியை வாங்கி சென்ற நபர் ரேஷன் கடை முன் அரிசியை கொட்டி நியாயம் கேட்டார். இதற்கு முறையான பதிலை ரேஷன் கடை பணியாளர் வழங்கவில்லை என்பதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் சுத்தமான அரிசி கொடுக்கப்பட்டு பிரச்சினை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது.
தருமபுரி கோ-ஆப்டெக்ஸ் நெல்லிக்கனி பட்டு மாளிகை விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையினை மாவட்ட ஆட்சியர் சா திவ்யதர்ஷினி தொடங்கி வைத்தார். வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த விற்பனை நிலையத்தில் தமிழ்நாடு அரசு கைத்தறி ரகங்களுக்கு 30% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்பட உள்ளதுடன் விடுமுறை நாட்களிலும் விற்பனை நிலையம் செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆத்தூரில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட முல்லைவாடி பகுதியில் 58 குடும்பங்கள் மண்பாண்ட தொழிலை நம்பி வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் சார்பில் நடமாடும் மருத்துவமனை வாகனத்தின் மூலம் அப்பகுதியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. காய்ச்சல், சளி உள்ளிட்டவைகளை பரிசோதனை செய்தல் மற்றும் எலும்பு, கண் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மருத்துவர்கள் ஆலோசனை செய்து மருந்துகள் வழங்கினர். முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர்.